கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 118 17வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். யாரெல்லாம் அப்படி சொல்லக்கூடிய தகுதியுடையவர்களாக இருக்கிறோம்? நான் சாவாமல் பிழைத்திருந்து என் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சாகாமல் பிழைத்திருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள், இந்த சாவை குறித்து வேதாகமம்தான் விளக்கம் சொல்கிறது. சாவு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி, சாவு என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள்? சாவு என்றால் என்ன? இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் முதல் நாளிலேயே சாவா? இந்த வருஷத்தின் முதல் நாளிலே 2வது மாதத்தின் முதல் நாளிலே சாவு என்ற வார்த்தையை நீங்கள் எப்படி எவ்வளவு சத்தமாக எங்களிடத்தில் சொல்லலாம்? சாவு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்போமையானால் அதற்கு பரிசுத்த வேதாகமும் பதிலை கொடுக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் அதற்கு தெளிவான விளக்கத்தை வைத்திருக்கிறது. எங்கே என்றால் எசேக்கியேல் 18வது அதிகாரத்தின் 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்றால் நான் பாவம் செய்யாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருக்க வேண்டுமேயானால் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் பாவம் செய்யாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த சாவாமை என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது. சாவாமை, அழியாமை, மரணம், கொலை, தற்கொலை. இந்த சாவு என்ற வார்த்தை ஆத்மாவை மாத்திரமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. விளங்கிக் கொள்ளுங்கள், சாவு என்கிற வார்த்தை மனிதனுடைய ஆத்மாவை குறிக்கக்கூடிய, ஆத்மாவோடு தொடர்புடைய ஒரு தமிழ் வார்த்தை. ஆகவே பாவம் செய்கிற ஆத்மாவே, பாவம் செய்கிற மனிதன் அல்ல, பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும். என்றால் நான் எந்த பாவமும் செய்யாமல் நான் பரிசுத்தனாய் என் ஆத்மாவிலே வாழ்ந்து நான் என் கர்த்தருடைய செயல்களை, செய்கைகளை, நடக்கைகளை, கிரியைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை விவரித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என் ஆத்மா எப்படி இருக்கிறது? பிழைத்திருக்கிறது, சாகவில்லை. ஆத்மா எப்படி இருக்கிறது? பிழைத்திருக்கிறது, அது சாகவில்லை. ஆத்மா பிழைத்திருக்கிறது என்று சொன்னால் நன்மை தீமைகளை பகுத்து அறியக்கூடிய அறிவோடு என் கர்த்தர் எப்போது எனக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார், நான் அவருக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருக்கிறேன்,
நான் குற்றமற்றவனாய் வாழ்கிறேன், நான் குறைவற்றவனாய் வாழ்கிறேன். என் ஆத்மாவில் எந்த ஒரு பாவமோ சாபமோ வேதனையோ துக்கமோ துயரமோ சஞ்சலமோ கிடையாது. ஆகவே என் ஆத்மா என்ன செய்யுது? பிழைத்திருக்கிறது. இந்த சாவு என்ற வார்த்தையை மருத்துவத்திலே பயன்படுத்துகிறார்கள். மருத்துவ விஞ்ஞானத்திலே மூளைச்சாவு அடைந்து விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். மூளைச்சாவு. மூளைச்சாவு அடைந்தவருடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கும்? அது ஒன்றும் அறியாது, நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாது, வருத்தம் இல்லை சஞ்சலம் இல்லை, அது மரித்து போன நிலையில இருக்கிறது என்றால் நம்முடைய ஆத்மா பிழைத்திருந்தால் நம்முடைய வாழ்வு சந்தோஷமாயிருக்கும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆகவே நான் சாவாமல் பிழைத்திருந்து என் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொன்னால் என் ஆத்மாவில் நான் எப்படி இருக்கிறேன்? பாவமற்றவனாய் இருக்கிறேன். என் ஆத்மாவிலே பாவமற்றவனாய் இருக்கிறேன். நீங்கள் ஒரு பாவி என்றும் பரிசுத்தன் என்றும் முதலாவது நிர்ணயிக்க வேண்டியது உங்களுடைய ஆத்மா தான். நீங்கள் ஒரு பரிசுத்தன் என்றும் நீங்கள் ஒரு பாவி என்றும் நிர்ணயிக்க வேண்டியது உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய உங்கள் ஆத்மா தான். அந்த ஆத்மா பிழைத்திருந்தால் நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய செய்கைகளை விவரித்துக் கொண்டே இருப்பீர்கள், சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள், பாடிக்கொண்டே இருப்பீர்கள், துதித்துக் கொண்டே இருப்பீர்கள், இயேசுவை குறித்து சொல்லுவீர்கள். உங்களுடைய ஆத்மாவிலேயே நீங்கள் மரித்து போயிருந்தால், சாவு உண்டாயிருந்தால், நீங்கள் உங்களை நீங்களே கசந்து கொண்டிருப்பீர்கள். உங்களை உண்டாக்கின கர்த்தரோடு கூட உள்ள உறவிலே குறைந்து காணப்படுவீர்கள். ஆகவே அதே 118வது சங்கீதத்தின் 18வது வசனத்திலே பரிசுத்தவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க. எப்போது தண்டித்தார்? எப்படி தண்டித்தார்? சூழ்நிலைகள் மூலமாக, நெருக்கங்கள் மூலமாக, வியாதிகள் மூலமாக, பலவீனங்கள் மூலமாக அவர் உங்களுக்கு சில சிக்ஷைகளை, தண்டனைகளை, பாடுகளை கொடுத்தாலும் உங்களை அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே தான் நீங்கள் இன்றைக்கும் ஆத்துமாவில் பிழைத்திருக்கிறீர்கள். ஆகவே சாவு என்ற வார்த்தை ஆத்துமாவுக்கு மாத்திரமே பொருந்தும். இந்த சாவு என்ற வார்த்தையை தேவனாகிய கர்த்தரே மனிதனுக்கு கொடுத்தார். ஆதியாகமத்திலே ஆதாமிடத்திலே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆனால் அவர்கள் உயிரோடு தான் இருந்தார்கள், சரீரத்திலே ஆத்மாவிலே செத்து போனார்கள். ஆகவே சாவு என்பது ஆத்மாவிற்கு பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. சாவு, மூளை சாவு. அவர் என்னை வெகுவாய் தண்டித்தார், ஆனாலும் நான் ஆத்மாவில் பிழைத்திருக்கும்படியாய் என் தேவனாய் கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என்னிலே பாவம் இல்லை. நான் இன்றைக்கும் பரிசுத்தனாய் இருக்க காரணம் அவர் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆதாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் பொல்லாதவன் ஏவாளிடத்தில் என்ன சொன்னான் என்று கேட்டால், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 4வது வசனம், சர்ப்பம் சிறியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். ஆதாமிடத்தில் தேவனாய் கர்த்தர் சொன்னார், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி, ஏவாளிடத்திலே பொல்லாதவன் சொன்னார், நீங்கள் சாகவே சாவதில்லை, சும்மா சாப்பிடுங்க என்று சொன்னான். ஆதாமிடத்தில் தான் கர்த்தர் சொன்னார். ஏவாளுக்கு எப்படி தெரியும்? அவர்கள ஒரு மனமுள்ள இருவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனமுள்ள இருவர். அங்கே வேற யாரும் இல்லை.
அதனால தேவனாய் கர்த்தர் சொன்ன எல்லா விஷயங்களையும் தன் துணைவியாகிய ஏவாளிடத்திலே ஆதாம் சொல்லியிருந்தார். ஆதாம் ஆவிக்குரியவன், அவனை வஞ்சிக்க முடியாது. ஏவாள் மாம்சத்துக்குரியவள், அவளை வஞ்சிக்கலாம் என்பதை அறிந்து ஏவாளிடத்தில் அவன் சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த பொல்லாதவன் சரீர மரணத்தை குறித்து சொல்லுகிறான். நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்படியாகிலும் தேவனிட்ட கட்டளைக்கு அவர்களை மீறச் செய்ய வேணும். பொல்லாவுடைய சிந்தனை என்ன என்று சொன்னால், நீங்கள் சரீரத்தில் மரணத்தை சந்திக்க மாட்டீர்கள், சாகவே மாட்டீர்கள் என்று சொன்னான். தேவனாய கர்த்தர் என்றால் ஆவிக்குரிய ஆத்தும மரணமாகிய சாவை குறித்து சொன்னார். இது எதற்காக தேவனாய கர்த்தர் சொன்னார்? சகல விருட்சங்களின் கனியை நீ புசிக்கிற, நீ அந்த விருட்சத்தின் கனியை புசியாமல் இருந்து என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை கண்டுகொள்ளும்படிக்கு. அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி உண்மையானால், நீங்கள் சொல்லுங்கள், நான் பிழைத்திருக்கிறேன், நான் சாகவில்லை. எங்கே? ஆத்மாவில். எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறோம். சன்மார்க்கன் துன்மார்க்கன், கடவுள் உண்டு கடவுள் இல்லை, நல்லவன் கெட்டவன், எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்மா செத்து போயிருக்கிறது, சாவடைந்திருக்கிறது. அப்ப சாவாமை என்பது ஆத்மாவுடைய செயல் இழப்பு. சாவு என்பது ஆத்மாவுடைய செயல் இழப்பு. அந்த ஆத்மா அவனோடு பேசும், ஆனாலும் அவருடைய செயல்கள், அவருடைய செய்கைகள் எப்போதும் அது பாவமானதாக இருக்கும். ஆகவே சரீரத்திலே அநேகர் வாழ்கிறோம். வாழ்வு என்பது சரீரம் சம்பந்தப்பட்டது, பிழைப்பு என்பது ஆத்மா சம்பந்தப்பட்டது. நன்றாக எழுதிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கிறிஸ்தவர்கள், எல்லாரும் மனிதர்கள், எல்லோரும் பக்திமான்கள், எல்லோரும் பக்தியற்றவர்கள், எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் கெட்டவர்கள், எல்லோரும் கற்றவர்கள், எல்லோரும் கல்லாதவர்கள், எல்லோரும் ஏழைகள், எல்லோரும் பணக்காரர்கள், எல்லோரும் பார்வையுடையவர்கள், எல்லோரும் பார்வையில்லாதவர்கள், எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்மாவிலே பிழைத்திருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால், பாவத்துக்கு விலகி வாழ்கிறவர்கள். ஆகவேதான் எசேக்கியேல் 18 அதிகாரத்தின் 20வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அதே வேளையில சரீரம் வாழும். பாவம் செய்கிற ஆத்துமா, ஒருவேளை நீங்கள் அறிந்த ஒரு பாவம் செய்தால் அன்றைக்கு உங்கள் ஆத்மாவை நீங்கள் சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள். அப்ப பரிசுத்தவான் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து என் தேவனாகிய கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். என்னை அவர் வெகுவாய் தண்டித்தாலும் பாவத்திற்கு அவர் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, நான் சாவாமல் பிழைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் பாடுகளே வராதா? நெருக்கங்களே வராதா? சோதனைகளே வராதா? வரும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், பாவம் செய்யாமல், நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கும்படியாய், நம்முடைய ஆத்மா சாகாமல் காக்கப்பட்டிருப்பது அவருடைய கிருபையினாலே. நீங்கள் உங்கள் ஆவியோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மா உங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. யார் எவ்வளவுதான் எனக்கு இடைஞ்சல் செய்தாலும், துன்பம் செய்தாலும், என் வீட்டிற்குள்ளேயே எனக்கு வேதனைப்படுத்தினாலும் நான் என் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்தால் உங்கள் ஆத்மா வாழ்கிறது, உங்கள் ஆத்மா பிழைத்திருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ளதாகி இது அழியாமையும், அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்படும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:54. 1 கொரிந்தியர் 15:54 வசனத்தின் மையப்பகுதி, அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணமே இல்லாத ஒரு வாழ்வு உண்டாகும். சாவுக்கேதுவான இந்த சரீரம், அழிவுக்கேதுவான இந்த சரீரம்,
இது நித்தியத்திலே பங்கடைய வேண்டிய மகிமைக்குரிய சரீரம். இந்த சரீரத்திலே உள்ளான ஆத்மாவிலே எவரெல்லாம் பிழைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மரணத்தின் வழியாய் நித்தியத்தை சென்றடைவார்கள். அங்கே நித்திய காலமாய் வாழ்வார்கள். அப்போ வாழ்க்கையில் என்ன அம்சம்? மூன்றே அம்சம்தான். ஒன்று வாழ்வு, இன்னொன்று பிழைப்பு, மறுபடி மரணம். மறுபடி வாழ்வு, மறுபடி நித்தியம். மறுபடியும் சொல்லட்டுமா? வாழ்வு, பிழைப்பு, மரணம், பின்பு நித்திய வாழ்வு, மரணமே இல்லாத வாழ்வு. அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்க வேண்டுமையானால் நம்மில் எந்த பாவமும் காணப்படாமல் இருக்க வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இப்போ எங்களை பார்த்து கேட்பார்கள், உங்களுக்கு எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. நாங்கள் எண்ணிக்கையை சொல்லுவோம், என்னிடத்தில் 70 ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அப்போ 70 ஆத்மாக்கள் புறம்பான பார்வையிலே காணப்படுகிறார்கள். உள்ளான ஆத்மாவிலே எத்தனை ஆத்மாக்கள் பிழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நான் பாவம் செய்யாமல் என் ஆத்மாவிலே பிழைத்திருப்பேன். என் தேவனாய் கர்த்தருடைய செய்கைகளை நான் என்ன செய்வேன்? விவரிப்பேன். அப்ப இன்றைக்கும் நமக்குள்ளாக நம்முடைய ஆத்மா பேசுகிறதே, எச்சரிக்கிறதே, நமக்கு நியாயம் சொல்லுகிறதே. நியாயாதிபதி எங்கேயோ இல்லை, அவன் நமக்குள்ளாவே இருக்கிறான். அப்போ மானானது நீரோடை வாஞ்சித்து கடகிறதை போல என் தேவனை என் ஆத்மா எப்போது உண்மையிலேயே தாகமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றோம்? என் ஆத்மாவே. ஆமா, ஆத்மா தான் எல்லாமே. ஜீவாத்மா, பரமாத்மா, ஆன்மீக வார்த்தைகள். ஆகவே பிறப்பும் இறப்பும் நிகழ வேண்டியது என்பது இயற்கை பிரமாணம். பிறந்தவர்கள் மரிக்க வேணும். பிறப்பு இறப்பு, இடைப்பட்ட நாட்களிலே பிழைப்பு. அந்த பிழைப்பு எங்கே என்றால் அது ஆத்மாவிலே, அது சாவாமையிலே காணப்பட வேணும். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் சாவாமையை குறித்து அற்புதமான விளக்கம் கொடுக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ பாவம் செய்யாத ஆத்மா பிழைக்கும். அதுதான் உண்மையான பிழைப்பு, உண்மையான வாழ்வு, உண்மையான ஆயுசு நாட்கள். இப்போ உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்களோ, செத்து இருக்கிறீர்களோ, மீண்டுமாய் பிழைக்க போகிறீர்களோ, வாழப் போகிறீர்களோ, எல்லாம் உங்களை சார்ந்தது. கிறிஸ்தவராக இருக்கிறதுனால ஒருத்தரை பரிசுத்தவான்னு சொல்லக்கூடாது. வெள்ளையும் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டால் ஒரு பரிசுத்தவான்னு சொல்லக்கூடாது. இது சரீரத்தை மறைக்கக்கூடிய வஸ்திரம். இந்த சாயங்களை, இந்த வண்ணங்களை கண்டுபிடிக்க கர்த்தர் அறிவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் சிபிஎம் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி தெரிவாங்க. எப்படி? எங்கோ பாரு சிபிஎம் கிறிஸ்தவங்களா இருக்காங்க. இந்த கனவுல பிசாசிய வெள்ளை ட்ரெஸ்ஸில் வருது, அது சொல்லுங்க, நீ வெள்ளையில் வராத, சிபிஎம் கிறிஸ்தவ மாதிரி இருக்க, கலர் ட்ரெஸ்ஸில் வா அப்படின்னு சொல்லுங்க. இந்த புறம்பான சரீரத்தில் வாழ்கிற வாழ்வே பிழைப்பல்ல. எப்படியோ பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்றாங்க சொல்லுங்க? ஆத்மாவில் உள்ள வேதனை நிமித்தமாக சொல்லுகிறார்கள். ஆத்மா பிழைத்திருந்தால் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை சொல்லுவார்கள். அப்போ பாவம் செய்கிற ஆத்மா பிழைக்கும் என்பதற்கும் ஆத்மா பிழைப்பதற்கும் ஒரு பெரிய தொடர்பை கர்த்தர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப சாவு என்பது ஆத்மாவுக்கு தான் பொருந்தும் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று யாராலும் கேள்வி கேட்டால், எசேக்கியேல் 18 அதிகாரத்தின் 20வது வசனமே சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பரிசுத்தம் செய்கிற ஆத்மாவே பிழைக்கும், எல்லோரும் உடலிலே சரீரத்திலே வாழுவார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சொல்லும் போது ஏவாள் கிடையாது, அதற்கு பின்புதான் ஏவாளை வந்தார்கள்.
அப்போ ஏவாளின் மேல அக்கறை கொண்டிருந்த ஆதாம் சொன்னார், இந்த தோட்டத்துள்ள கனிகளை எல்லாம் நீ பறித்து புசிக்கிறாய், நல்லதுதான். ஆனால் அந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று என்னை உண்டாக்கின உன்னை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் சொன்னார், அதை புசிக்கும் நாளிலே நாம் சாவோம் என்று சொல்லி. ஆதாமுக்கு சாவு என்றால் என்ன என்று எப்படி தெரியும்? அவன் முதல் மனிதன், சாவை அறியாதவன். இப்ப நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சாவு சாவுன்னு சொல்றோம். மெட்ராஸில் சண்டையில் அடிக்கடி சொல்லுவோம், உன்னை சாவடிச்சிருவேன். நம்ம வந்து கொன்றுவேன் அப்படிப்போம். இங்கே என்ன சொல்லுவோம்? கொன்றுவோம். அது ரெண்டு பசங்க மெட்ராஸ் பசங்க சண்டை போட்டாங்க, நான் சாவடிச்சோண்டானே உன்னை சாவல் அடிச்சிருவேன், கோழி அடிச்சிருவேன். என்னதுடா நான் சாவடிச்சிருவேன். மெட்ராஸில் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? நம்ம உட்கார்னு சொல்லுவோம், குந்திக்கின்னு அப்படிமாங்க. அப்போ சாவு என்ற வார்த்தை இங்கே நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அமெரிக்காவில் உன்னை சாவடிச்சிருவேன்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும்? வாட் ஆர் யூ சேயிங்? சாவு, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் சாவு? சொல்லுங்க. சாவு என்ற வார்த்தை நமக்கு தெரிகிறது. ஏன்னா நாம் சாவை பார்த்தவர்கள், மரணத்தை பார்த்தவர்கள், இழவு வீட்டை பார்த்தவர்கள், துக்க வீட்டை பார்த்தவர்கள். சாவு என்ன என்று தெரியும். ஆதாமுக்கு எப்படி தெரியும் சாவு? ஆதாம் வந்து கர்த்தர் சொன்னார்னா அப்படியே கேட்கணும். கர்த்தாவே சாவு என்று சொன்னீரே, அது என்ன என்று ஏன் கேட்கவில்லை என்று சொன்னால், அவர் சொன்னார், இவர் கீழ்ப்படிவார். அவர் சொன்னார், நீ சாகவே சாவா என்று சொன்னார். அதைத்தான் நான் உனக்கும் சொல்கிறேன். அத்தான் சாவு என்றால் என்னத்தான் எனக்கு தெரியாது. என் அன்பு மனைவியே, நடந்திருக்குமா நடக்காதா? அப்ப அதை புசிக்கும் நாளில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆர்டர், கண்டிஷனல் கமாண்ட்மெண்ட் இஸ், நீ சாகவே சாவாய். யூ வில் பி டை. ஆங்கில வார்த்தையில் பார்த்தீங்கன்னா சாவு என்ற வார்த்தைக்கு டைன்னு எழுதியிருக்கு, டிஐஇ, டை. மரணம் என்ற வார்த்தைக்கு டெத், டிஏடிஹெச். யூ வில் டை இன் த டே. அது எப்போது நீ வசிக்கிறாயோ, ஷுவர்லி டை, நிச்சயமாக சாவாய். அப்போ ஆதாமுக்கு சாவுனா என்னன்னு தெரியும், மரணம்னா என்னன்னு தெரியும், இறப்புனா என்னன்னு தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்க பயந்து போய், சரி ஆண்டவரே எல்லாத்தையும் சாப்பிடலாம் சொல்லிட்டீரு, எல்லாரும் சாப்பிட்டாலும் சாப்பிட விட்டுறேன். சாப்பிட விட்டுட்டா நமக்கு அந்த சாவை பற்றிய மேட்ரு புரியுமாங்களுக்கு? அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அதை சாப்பிடாம விட்டுட்டா முடிஞ்சு வச்சு. அதுக்காக அவர்கிட்ட போய் சாவுனா என்ன, நீ விளக்கம் கேட்டு அதை சாப்பிட போறியா அப்படின்பாரு கர்த்தர். இதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா அதை விட்டுருங்க. ஆனால் இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்களே, அதை செய்யாமல் இருக்கணும். புரியுதா இல்லையா? ஏன் செய்யக்கூடாது, ஏன் செஞ்சா என்ன, இப்படி கேட்கலாமா? கவனிங்க, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னால் அவருடைய ஆத்மாவிலே அவர்கள் மரித்து போனார்கள். ஆகவே தமிழில் எத்தனை வார்த்தை தெரியுமா? மரணம் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, சாவு என்றால் என்ன, பாவம் செய்கிற ஆத்மாவே சாவு, எசேக்கியேல் 18:20. மரணம் என்றால் என்ன என்று கேட்டால், மனிதனுடைய சரீரத்தில் ஆவி ஆத்மாவும் தனித்தனியாக பிரிவது. ஆத்மா பிழைத்து இருக்கிறதா, மரித்து இருக்கிறதா? இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்குள்ளாக சில உறுப்புகளிலே சாவு நடந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கவனிக்கலாமா? கண் பார்வை 2020 நல்லா இருந்தது, 2025 இப்போ என்ன ஆயிடுச்சு, மங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது கண்ணில் நரம்புகள்லாம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக சேதம், ரைட்டு, சாகிறது. அது பிழைக்கவில்லை, மரிக்கவில்லை. மரணத்தை குறித்து சொல்லுகிறேன். மரணம் என்ற வார்த்தைக்கும் சாவு என்ற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால், பிழைப்புக்கு பிழைத்திருந்த, வாழ்க்கைக்கு பிழைத்திருந்த அது கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் சொன்னதை போல சேதமடைந்தே வருகிறது. இருதயம் சேதமடைகிறது, இந்த லிவர், இந்த சிறுநீரகம், இதெல்லாம் கொஞ்சமாக என்ன இருக்குது, அதில் சாவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது அப்படியே தேய்ந்து 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 ஒரு நாளிலே முழுமையாக சாகும்போது நாம் பிழைத்திருக்காமல் நாம் மரணத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். மெடிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்கா? கவனிங்க, முடி முதல்ல கருப்பாக இருந்துச்சுல்ல, இப்போ ஏன் வெள்ளையாச்சு? வயசாச்சு.
ஏன் வயசான கருப்பாக இருக்க வேண்டியதானே? அங்கே சரீரம் வாழ்கிறது, ஆனால் உள்ள சில உறுப்புகள் சாகிறது. டாட்டு பண்ணி இப்படி கையை இப்படி நீட்டுக்கம்பாங்க, சரியா? கை இப்படி இப்படி ஆடிச்சுன்னா பிழைக்கணும்னு அர்த்தம். எல்லாம் கையை நீட்டுங்க பார்ப்போம். நல்லா கையை நீட்டி நீங்களே பாருங்கள். உங்கள் கையை நீட்டுங்கய்யா, ஆடுதான்னு பாருங்கள். ஆடிச்சுன்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, கை கீழே விடுங்கம்மா. கண்ணை இப்படி இப்படி பார்க்க சொல்லுவாங்க, இப்படி இப்படி பார்க்க சொல்லுவாங்க, இப்படி பார்க்க சொல்லுவாங்க. யாருக்கா போயிருக்கீங்களா? அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா கண்ணில் எந்த அளவுக்குலாம் நரம்புகள் உயிரோடு ஓடுது, ரத்தம் இல்லாமல் இருக்குது, ரத்தம் இருக்குது, எல்லாம் பார்க்குறது. அப்போது நான் சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்குள்ளாக சில அவயவங்கள் சாகிறது, செத்துக்கொண்டே இருக்கிறது. அது முழுமையாக எல்லா அவயவங்களும் சாகும்போது என்னிலே மரணம் சம்பவிக்கும். அதுதான் மரணம். அந்த நாளிலே முதலாவது நடக்கூடிய என்ன? ஆத்துமா செயல்படாது. இரண்டாவது நடக்கூடிய என்ன? தேவன் அந்த ஆவி அவரை விட்டு பிரிந்து போகும். இப்போது மரணம் பூரணப்படுகிறது. இவைகள் எதற்காக என்று சொன்னால், ஆத்மா ஒரு நாளிலே நினைவிழந்து போகுமையானால் அதுதான் மரணம். இப்போ கோமான்னு சொல்றாங்கல்ல, கோமா வந்தால் என்ன ஆகும்? மூக்கில் கையை வச்சு பார்ப்பாங்க, சுவாசம் இருக்கும், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் எப்படி இருக்கிறார்? மரித்து போனார். பிழைக்க முடியாது. இன்னும் பிழைப்பு உண்டாகுமா? பிழைப்பு உண்டாகுமா? ஆகவே மரணம் என்பது சாவு, இறப்பு, கொலை, தற்கொலை, மறைவு, அழிவு, பிரிவு, மடிவு. எப்படி பாருங்க, தமிழ்ல எழுதிக்கோங்க. சாவு, இறப்பு, கொலை, தற்கொலை, மறைவு, அழிவு, பிரிவு, மடிவு, ஓய்வு. இது நல்ல வார்த்தை. பிரிவு, மறைவு, மடிவு, ஓய்வு. இப்போ மரணம் அவசியமா? பிழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பரிசுத்தனாய் வாழ்ந்து ஆத்மா பிழைக்க வேணும். மரணம் அவசியமா என்று சொன்னால், மரணம் வயோதிகர்களுக்கு அவசியமே. கண் பார்வை அது செத்து போனது, காது கேட்கவில்லை, அது காது செவித்திறனை இழந்து விட்டது, சரியா? அப்ப கைகால்கள் செயல்பட மறுக்கிறது. இவைகளெல்லாம் சேர்ந்து கடைசியாக மனிதனை படுத்த படுக்கையாக்கி ஆத்மா மாத்திரம் பிழைத்திருக்கிறது. வயசுல நல்லா ஆடலாம். என்ன சொல்றேன்னா, ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப வயசான நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். 40 வயசு வரைக்கும் நல்லா ஆடுங்க. 25 வயசில் கல்யாணம், 15 வருஷம் எல்லாருமே என்னென்ன விஷயம் செஞ்சுக்க வேண்டியதான். சண்டை ஓட வேண்டியதான், அடிச்சு ஓடி போட எல்லாம் பண்ணிக்கணும், சொந்தமாக டூர் போக வேண்டியதான். 40 வயசு ஆச்சுன்னா என்ன செய்யணும்? வாய்க்கு செக் வைக்கணும், பேசக்கூடாதுலாம் பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ 40 வயசுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா, என் வாழ்விலே எனக்குள்ளாக ஒவ்வொரு உறுப்புகளாக சாவடைந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி மாதிரி தூக்கம் வர மறுக்கிறது. முன்பு போல மாடிப்படி ஏற முடியவில்லை. முன்பு போல ஆரோக்கியம் இல்லை. நான் பலவீனனாகி போகிறேன். இவைகளின் மொத்த ஒரு நிகழ்வுதான் ஒரு நாளிலே படுத்த படுக்கையாகி எந்த உறுப்புகளும் செயல்படாது, ஆத்மா பிழைத்திருக்கும். அந்த நாளிலே நீங்கள் சொல்லுங்கள், என் ஆத்மா சாவாமல் பிழைத்திருக்கிறது. என் தேவனாய் கர்த்தர் இதுவரை எனக்கு செய்த எல்லா செய்கைகளையும் நான் என்னை பார்க்கறத விவரிப்பேன். நீங்க தூங்கும் போது உங்க ஆத்மா பேசுதா இல்லையா? எப்படி பேசும்? நல்ல வேளை இப்போ இன்னைக்கு சீக்கிரம் தூங்க போறோம் அப்படின்னு பேசும். முதல்ல நேற்றுனுமே தூங்கலாம் பார்த்து என் சம்மந்தாரி வந்துட்டா. அதுக்கு முன்னாலே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க பார்த்து என் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்துட்டா. எப்படி தூங்க முடியும்? ஆத்மா பேசுமா பேசாதா? என்ன ஒரு மாதிரியா இருக்க, என் வீட்டுக்கு என் தங்கச்சி வந்து உனக்கு பிடிக்கலையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆத்மாவில் தான் பிடிக்கல, சரீரத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. ஆனால் பிழைத்து இருக்கணும் உங்கள் ஆத்மா. உங்கள் ஆத்மா பிழைத்திருந்தால் சாவுக்கேதுவாகிய உங்கள் சரீரம் சாவாமையை தரித்து கொண்டு
அழிவுக்கேதுவாகிய உங்கள் சரீரம் அழியாமையை தரித்து கொண்டு நித்தியத்தில் காணப்படும். அல்ல சொல்லாமா? அப்ப ஏன் ஆத்மாவிலே பரிசுத்தனாய் வாழ வேண்டும்? ஆத்மா சாவாமல் பிழைத்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று கேட்டால், மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்வு வேண்டும். அன்றைக்கு நீங்கள் சாவாமையும் அழியாமையும் தரித்துக் கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள இன்றைக்கே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். ஆத்மாவில் பேசுங்க. நான் எந்த அளவுக்கு யோக்கியன், நான் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவன், நான் எந்த அளவுக்கு பரிசுத்தன், என் ஆத்மா என்னை பார்த்து பாராட்டுமா? அப்ப நாங்கள் அல்ல. 118 சங்கீதம் 118 17 நாங்கள் அல்ல, நான் வாழ்கிறேன். ஆனால் நான் பிழைத்திருக்கிறேனா? நான் வாழ்கிறேன். வெளியில் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும், ஆனா ஆத்மா பிழைத்திருக்குமா? ஆத்ம மரணம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 264. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி பாருங்க, அதான் என் தேவனாகிய கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார், ஆனால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த என்னை அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். இன்று வரையில் நடந்து கொண்டே இருக்கிறது. பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் ஆத்மாவிலே மரித்து போனவர்களை, சாவாக இருக்கிறவர்களை அவர்கள் உயிர்ப்பித்து சாவாமையிலே அழியாமையிலே சேர்க்கும்படியாக கர்த்தர் இயேசுவே வந்து நம்மை உயிர்ப்பித்தார். இன்றைக்கும் இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாலும் தனியாக அமர்ந்து திங்க் பண்ணணும். எத்தனை பேர் அது செய்கிறேன்னு தெரியல. சிலருக்கு ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க பிடிக்காது. எனக்கு வீட்டில் ஒத்தியிருந்தா பயமாக இருக்கும்பாங்க. உங்கள் வீடு தானே. அதான் மனிதனுக்கு ரொம்ப விருப்பமில்லாத ஒன்று என்னன்னு கேட்டால் தனிமை. சொல்லுங்க, தனிமை. அப்போது ஒரு கைதியை கடைசியாக தண்டிக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை என்னன்னு கேட்டால், ஆள் அரவமே இல்லாத, நல்லா கவனிங்க, ஆள் அரவமே இல்லாத சிறைச்சாலை. அப்படி சிறைச்சாலை இருக்கு, காலடி சத்தம் கூட கேட்காது, குருவி காக்கா சத்தம் கூட கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தனிமை. ஒரு இருட்டு அறையில் அவனை பூட்டி ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்தோட சாப்பாடு தட்டு மாதிரி உள்ள வரும். அவன் இருட்டுக்குள்ளே தடவை எடுத்து சாப்பிட்டுட்டு தட்டை வெளியே வரணும். அப்போ அடுத்த தட்டு உள்ள வரும். புரியுமா? எதுக்காக தெரியுமா? அவன் ஆத்மாவில் அவன் பேசட்டும், அவன் உணரட்டும், நான் இந்தந்த தவறெல்லாம் செய்ய போய்த்து அப்படி கஷ்டப்படுறேன் என்பதை அவனை மனம் திரும்பட்டும் என்று சொல்லி. திருந்துவாங்களா? அவன் கொடூரனாயிடுவான். தெரியுமா? இப்படியெல்லாம் என்ன தண்டிக்காங்களே. அப்போ இன்றைக்கு தனிமை அவசியம். நீங்கள் தனிமையாக செபியுங்கள், தனிமையாக வேத வாசியுங்கள், தனிமையாக துதியுங்கள், தனிமையாக சிந்தியுங்கள். என் ஆத்துமா என்னிலே பிழைத்து இருக்கிறதா? நான் ஒரு நாளில் இந்த சரீரத்தில் மரணத்தை சந்திப்பேன். மரணம் என் சரீரத்தில் நிகழும். என் ஆத்மா பிழைத்திருந்தால் மாத்திரமே அது சாவாமையை சுதந்திரிக்கும். என் ஆத்மா பிழைத்திருந்தால் மாத்திரமே அது அழிவில்லாத ஒரு இடத்திற்கு செல்லும். வெளியில் நிறைய பேசுகிறாங்க, முக்தி அடையணும், முக்தி அடையணும், பரகதி அடைதல். வெளியில் கிறிஸ்தவத்துக்கு வெளியே பரகதி அடைதல். நம்ம மோட்ச பயணம், பரலோகம். என்னை கேட்டால் இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் இங்கே சரியாக இருந்தீங்கன்னா எங்கே போகணும் அங்கே போயிடுவீங்க. எத்தனை பேர் புரியுது? நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். வினாத்தாளிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கெல்லாம் அவன் சரியான பதிலை எழுதுவானேயானால் அதற்குரிய மதிப்பெண்களை தடை செய்ய ஒருவரால் முடியாது. நிச்சயமாக தேர்ச்சி அடைவான். உண்டா? அப்போ உங்கள் ஆத்மாவை சொல்லுது, நீ அறகுறை கிறிஸ்தவன், நீ கொஞ்சம் பாவி கொஞ்சம் பரிசுத்தன், நீ கொஞ்சம் கொஞ்சம் உண்மை கொஞ்சம் கொஞ்சம் பொய். உங்கள் ஆத்மா பேசுமா? இதெல்லாம் முதல்ல எனக்கு தான், அடுத்து உங்களுக்கு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்குரிய வேலை செய்யும். இப்போ ஆத்மா பிழைத்திருக்கிறதா கவனிக்கலாமா?
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கர்த்தர் இயேசு உயிர்ப்பிக்க காரணம் என்ன? இப்போது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்மா வாழ வேணும். உங்களுக்கு வெளியே என்ன நடந்தாலும் சரி, அது உங்கள் சரீரத்தை தான் பாதிக்குமே தவிர உங்களுடைய ஆத்மாவை பாதிக்காது. வெளியில என்ன நடந்தாலும் சரி, எல்லாரும் வந்து இடிக்கலாம், வெட்டலாம், தலை சிவலாம், உங்க ஆத்மாவை யாரும் தொட முடியுமா? முடியாது. அப்போ உங்க ஆத்மா சாவாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், என் தேவனாய் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவரை பற்றி விசுவாசத்தை நடத்துகிறார். ஆமா, வசதியா இருந்தா எல்லாம் நல்லா அல்லையிலே சொல்லும். வசதியா இருந்தா எல்லாரும் நல்லா சந்தோஷமா ஒருத்தருக்கு விசாரிக்கலாம். சில பேர் சந்தோஷம் வந்துட்டாங்கன்னா பிடிக்க முடியாது, பக்கத்தில் இருக்கவங்களாம் போய் தொந்தரவு பண்ணுவாங்க. ஃபோன் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, என்ன இன்னைக்கு ஒரேடியாக அலப்பறையாக கொடுத்துட்டு இருக்க, என்னாச்சு? எப்போதும் நியூட்ரலாக வாழ கற்றுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் வேண்டாம், ரொம்ப துக்கமும் வேண்டாம். நடுநிலையாக இருந்து, ரொம்ப மகிழ்ச்சி வந்தாலும் அமைதியாக சிரிக்கணும், ரொம்ப துக்கம் வந்தாலும் லேசாக தான் அழுகணும். இதுதான் நடுநிலை. இப்போ எல்லாம் சிரிங்க பார்ப்போம். சிரிக்கிற மாதிரி என்ன நடக்கு? சரி, கொஞ்ச நேரம் அழுங்க பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் சிலவர் அழுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சிரிப்பாங்க. அதான் ஒரு பழமொழி இருக்கு, காணாத கண்டா தான் காப்பல் திறக்கணுமா. எங்க சொல்லுங்க. இப்போ எல்லாருமே நல்லா சிரிக்கீங்க. பழமொழியை பாருங்க, நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்த பொக்கிஷங்கள். காணாதை கண்டால் காப்பல் திறக்கணுமா, இருக்கிறவ அள்ளி முடிகிறா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? அது என்னது? வசதியாக இருக்கிறவங்க வாழ்கிறாங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்வு. இருக்கிறவ அள்ளி முடிகிறா. எதை முடிகிறா? முடிய மட்டும் முடியலை, கடைக்கு போனால் எல்லாத்தையும் அள்ளி முடிகிறா. அதான் அதோடைய விளக்கம். இப்போ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் இயேசு உயிர்ப்பித்தார். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 328வது பக்கம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப நமக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும்படியாய் ஆத்ம மணவாளனாகி இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆத்மாவில் இயேசுவை கொண்டாடுங்கள். இந்த ஆத்மாவில் எப்போதும் இயேசுவை துதித்து, இயேசுவை பாடி, இயேசுவை மையப்படுத்தி, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற ஆத்மாவில் சொல்லிக் கொடுத்தால், உங்களுக்கு செய்வனை வச்சாலும், பிலிசின் வச்சாலும், மை வச்சாலும், ஏவுதல் வச்சாலும் உங்களை நெருங்காது. ஏன்? இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவில் அவர் குடியிருக்கிறார். உடம்புல பச்சை ஊத்தி பிரயோஜனம் இல்லை, சிலுவையை கழுத்தில் தொங்கப்பாட்டு பிரயோஜனம் இல்லை, வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டி பிரயோஜனம் இல்லை, வீட்டில் இயேசுவேன் எழுதி பிரயோஜனம் இல்லை. உங்க ஆத்மாவில் அவர் வாழ்கிறாரா? ஆகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, எல்லாம் சொல்லுங்க பாப்போம், குமாரனாலே, இயேசுவாலே நாம் பிழைக்க வேண்டும். ஆத்மாவில் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நான் சாவாமல் பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு எனக்காக பிதாவாகிய தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவை உங்கள் ஆத்மாவிலே வைத்து பூஜியுங்கள், தொழுது கொள்ளுங்கள், அவரை துதியுங்கள். ஆத்மாவிலே பாவமும் வராது, அக்கிரமும் வராது, பரிசுத்தமே உண்டாயிருக்கும். காரணம், அவர் பரிசுத்த. அவர் எங்கே இருக்கிறார் அங்கே அந்த இடம் பரிசுத்தம் அடையும். உண்டா? ஆகவே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 249 புதிய ஏற்பாட்டிலே, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், சொல்லுங்க பார்க்கலாம், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படியாக. இன்றைக்கு ஹைலைட்டான வசனம் இந்த வசனம் தான். நீங்க சொல்லுவீங்க, என் ஆத்மா பிழைத்திருக்கிறது, அது சாகவில்லை, அது சாவாமையை தரித்து கொள்ளும், மரணத்தை ஜெயமாக விழுங்கும், அழிவுள்ளதாக இந்த சரீரமும் அழியாமை சுதந்திரித்துக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 15:54 படி
என் ஆத்துமா எப்படி இருக்கிறது? பிழைத்திருக்கு என்று சொல்வீர்கள். அப்படி பிழைத்திருந்தால் பிழைத்திருக்கிறவர்களாகிய நீங்கள் இனி இந்த நாள் முதற்கொண்டு தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே என் ஆத்துமா சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளையே விவரிக்கும். எப்படி டாக்டிசமான வசனத்தெல்லாம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். வசனத்தை கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நீங்கள் பிழைக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை குமாரனாகிய இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினாரே, அனுப்பி உங்களுடைய ஆத்துமாவை காத்தாரே. அப்படியாய் பிழைத்திருக்கிற நீங்கள் இனி உங்களுக்கென்று நீங்கள் பிழைத்தராமல் தங்களுக்காக உங்களுக்காக எங்களுக்காக நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு என்னமோ அந்த வசனத்தை வாசிச்சோன்னே அது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எக்ஸைட்டிங் வேர்ட் இட் இஸ். எப்படி? 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டுமே. இந்த வசனத்தெல்லாம் இன்னைக்கு தான் கேட்கீங்களா? ஏற்கனவே தெரியுமா? தொடர்ந்து வேதம் வாசிச்சிருந்தா கண்ணில் சிக்கி இருக்கும். எப்படி வார்த்தை பாருங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன், என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது, நான் சாவாமையை சுதந்திரிப்பேன். ஏனென்றால் என் ஆத்துமா சாகவில்லை, என் சரீரத்தில் மரணம் உண்டானாலும் என் ஆத்துமா பிழைத்திருக்கிறபடினாலே என் சரீரமா அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட சூழலை பிழைத்திருக்கிற நான் இனி எனக்கென்று நான் பிழைக்காமல் எங்களுக்காக எனக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருப்பேன் என்று சொன்னால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆத்மாவில் இயேசுவே என்று சொல்லி வாழ வேணும். இயேசுவே அவருக்காக. என்னால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாக இருந்த நம்மை அவர்தானே பிழைக்க செய்தார். நான் பிழைத்திருக்கிறேனே, நான் எனக்காக பிழைக்காமல் எனக்காக மரித்து எழுந்தவருக்காக இனிமேல் பிழைப்பேன். அதுதான் 2 கொரிந்தியர் 5:15. பிழைக்கலாமா? ஆத்மா வாழ்கிறதா பிழைக்கிறதா? சரீரம் வாழ்கிறது, ஆத்மா பிழைக்கிறது. மரணம் ஒன்றா சந்திக்க போகிறது, இரண்டுமே பிரிய போகிறது. அப்போ மரணம் என்றால் என்ன? ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தனித்தனியாக பிரிவது. அப்போ மரணம் ஒரு பிரிவு. அந்த மரணமாகிய பிரிவு ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் பிரிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் ஆத்மாவில் பிழைத்திருந்து உங்கள் ஆத்மா சாவாமையும் உங்கள் சரீரம் அழியாமையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியும் நீங்கள் இன்றைக்கு இயேசுவுக்காக பிழைக்க தொடங்குங்கள். எல்லாம் புரியுதா புரியலையா சொல்லுங்க? புரியலன்னு சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. அப்போ புரிஞ்சிருந்தவர் இல்லையா சொல்லுங்க? ஆமாம், ஏன்னா எதுக்குமே சொல்ல மாட்டேன். என்ன ஒரு அற்புதமான வசனம்! பிழைத்திருக்கிற நீங்கள் இனி உங்களுக்கு நீங்கள் பிழைத்திராமல் உங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்கள். நல்ல வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த வசனம். யாராலே நான் பிழைத்திருக்கிறேன், யாராலே நான் வாழ்கிறேன், யாராலே நான் காக்கப்படுகிறேன், யாராலே நான் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறேன், யாராலே நான் சிந்திக்கிறேன், யாராலே நான் செயல்படுகிறேன். என்னை பாவங்களில் அக்கிரமங்களில் மரித்தவளாக இருந்த என்னை பிழைக்க வைக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு எனக்காக கொடுக்கப்பட்டார். நான் பிழைத்திருக்கிறேன் அவராலே. ஆனபடினால நான் எனக்கென்று பிழைக்க மாட்டேன், நான் எனக்கென்று பிழைக்க மாட்டேன். எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்று நான் பிழைப்பேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:12 ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம். சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல.
இந்த வசனத்தையும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. தங்களை கொண்டு தங்களை அளக்கிறவர்கள். 2 கொரிந்தியர் 10:12 வாசிங்களா சிஸ்டர்? பார்த்தீங்களா? தங்களை கொண்டு தங்களை அளக்கிறவர்கள், தங்களுக்கு தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள், இவர்கள் புத்திமான்கள் அல்ல, இவர்களுக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு. இப்போ தங்களை கொண்டே தங்களை அளந்து கொள்ளுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டனாக்கும், நான் ரொம்ப விவரமாக இருந்தனாக்கும், நான் கவனமாக படித்தனாக்கும், அதனால் வேலை வாங்கினாக்கும், அதனால் சம்பாதிச்சனாக்கும், அதனால் வீட்டை கட்டினாக்கும், அதனால் காரை வாங்கினாக்கும், நான் ரொம்ப கவனமாக ஒரு புருஷனை தேடினாக்கும், நான் கவனமாக ஒரு பொண்டாட்டியை தேடினாக்கும், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் என்று சொல்லுகிறவர்கள். சொல்றவர்களுக்காக இல்லையா? கிடையவே கிடையாது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நீங்கள் பிழைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசுவை உலகத்தில் அனுப்பினதினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை நீங்களே அளந்து கொள்ளாதபடிக்கு, உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு, உங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிற இயேசுவுக்காக பிழைக்க தொடங்குங்கள் என்பதே இந்த வேத வசனத்தின் விளக்கங்களாகும். எப்படி வசனம் பாருங்க? தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிறவர்கள். நான் காலைல 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிப்பேன், அதனால தான் பாஸ் பண்ணேன். அப்படி கிடையாது. நீங்கள் விடிய விடிய கண்முடிச்சு படித்தாலும் உங்களுக்குள்ள ஞாபகத்தை வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னன்னு தெரியல, விடிய விடிய படித்தேன், பரீட்சை காலில் போய் எக்ஸாம் காலில் போய் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல என்று சொன்னால் அது காரணம் யார்? எதிர்கட்சிக்காரர்களும் சரி. எப்படி சொல்ல போகிறீங்க? நீங்கள் படித்ததையெல்லாம் கரெக்டாக எழுதணும்னாலே அதுக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளாதிருங்கள். 2 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்லுது? தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. என்ன ஐயா கவனிக்கீங்களா? ரொம்ப மெச்சிக்கிறது. நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ரொம்ப விவரமாக இடம் வாங்கினேன், விவரமாக சர்ச்சை கட்டினேன், எனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கேன். இது கிடையாது. தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுது. ஒரு நாள் கூட அப்படி சிந்திச்சதே கிடையாது. நம்முடைய வேலை நம்ம செய்வதற்கான பலனை அவரே கொடுக்கிறார். என் ஆத்மா பிழைத்திருக்க, என் சரீரம் வாழ்ந்திருக்க, என் ஆத்மா சாவமை தரிக்க, என் ஆத்மா அழியாமை, என் சரீரம் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள அவரே என்னை மன்னித்தார். என் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து நான் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் மரித்தார். மரித்து உயிர்த்தெழுந்த அவருக்காக இன்றைக்கு நான் பிழைத்திருப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து அவர் செய்த நன்மைகளை செய்கைகளை ஒவ்வொன்றாக அறிவிப்பேன். என்னை நானே மெச்சிக்கொள்ள மாட்டேன், என்னை நானே அளந்து பார்க்க மாட்டேன், என்னை நானே ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். என் இயேசு எனக்கு போதும். புரியுது உங்களுக்கு? 3 வார்த்தை, 3 வாக்கியம். ஒன்று மெச்சிக்கிறது, இன்னொன்று அளந்து பார்க்கறது, இன்னொன்று ஒப்பிட்டு பார்க்கறது. யாரோடு? உங்களை நீங்களே. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த தெருவிலேயே நான் தான் அழகியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன, இந்த தெருவிலேயே நான் தான் ஆரோக்கியமாக சாம்பியன்மா, நீ வெளியில் வந்து இப்படியே நிற்கிறது, பனியனை போட்டுட்டு அப்படியே நிற்கிறது, ஆளும் மண்டையும் பாரு, மெச்சிக்கிறது. அதாவது நீரின் கொதிநிலை என்ன? நீர் ஆவியா போன எத்தனை டிகிரி அடிக்கணும்? உஷ்ணம் எவ்வளோ இருக்கணும்? தண்ணீர் வற்றி ஆவியா போகணும்னா ஸ்டவ்வில் எவ்வளவு டெம்பரேச்சர் சொல்லுங்க ஐயா? 102 டிகிரி காய்ச்சல் அடிக்கி என்ன ஆகும் தெரியுமா? கண்ணு எரியும், தலையிலேருந்து அனல் போகும், கையிலேருந்து அனல் போகும், சரீரம் பிஞ்சு நாராமல் எல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், கொதிக்கும், அப்படி கொதிக்கும். எப்படிப்பட்ட சாம்பியனும் 102 டிகிரி காய்ச்சல் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா? மண்ணோடு மண்ணாக படுத்து எந்திக்க கூட திறன் இருக்காது. எந்திக்க முடியும், எந்திரான்னு சொன்னால் எந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதனை தங்களுக்கு தாங்களே மெச்சிக்கொள்ளுறது. நான் காலையில் எழுந்துட்டு எக்ஸசைஸ் செய்யணாக்கும், நான் காலையில் எழுந்துட்டு பிராணாயாமம் செய்யணாக்கும், ஒத்த மூக்கு கொஞ்ச நேரம் மூடுவேன், இன்னொரு மூக்கு கொஞ்ச நேரம் திறப்பேன், கொஞ்ச நேரம் தலைகளை நிற்பேன், கொஞ்ச நேரம் ஒத்த காலில் நிற்பேன், காலையிலே இருட்டுக்குள்ளேயே ஒரு விடியக்குள்ளே 3 கிலோமீட்டர் ஓடுவேன். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? சரீரத்திற்கு தான் ஆகும், ஆத்மா பிழைக்குமா? அதான் கொரோனா வந்துச்சு. உங்களுடைய பிராணாயாமம் என்னாச்சு? இந்த மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி, சாப்பிடும் பயிற்சி எல்லாம் என்னாச்சு? அறிவுகட்ட மனிதன். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்தபடினால நாம் பிழைத்திருக்கிறோம். மெச்சிக்கொள்ளாதிருங்கள்.
உங்களை நீங்களே அளந்து பார்க்காதிருங்கள், உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். எல்லா வேளையும் ஆத்மா எப்போதும் தேவனாய கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கத்தக்கதாக, அவருக்காக ஆத்மா பிழைத்திருப்பதாக. சங்கீதம் 119 175 என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். பாவமற்றவனாய் நான் வாழ வேணும், பரிசுத்தனாய் நான் காணப்பட வேணும். எனக்குள்ளாக மெச்சிக்கொள்ள மாட்டேன், எனக்குள்ளாக என்னை நானே அளந்து பார்க்க மாட்டேன், எனக்குள்ளாக என்னை நானே ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். என் ஆத்மா எப்போதும் பிழைத்திருக்கத்தக்கதாக பாவமான காரியங்கள் என்னிலே ஏற்படாமல் பரிசுத்தனாய் வாழ நீரே எனக்கு உதவி செய். எல்லாருமாய் முழங்கால் படிடும்.